மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். விஜய் கொடுத்த 20 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க, அந்த பணமே எங்களுக்கு தேவையில்ல அப்படி சொல்லி மூஞ்சில தூக்கி எரியாத குறையா ஒரு அம்மா இன்னைக்கு பணத்தை தூக்கி திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்திலேயே நீதிமன்றத்தில் இன்னைக்கு தாவேகா மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நீதிமன்றத்தில் அவங்களுடைய வாதங்களை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு ஆபத்தா பீகார்ல எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்த பாஜக அந்த சட்டத்தை இப்போ தமிழ்நாட்டிலேயே கொண்டு வர போறோம், தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் சட்டம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் சட்டத்துக்கும் நடிகர் விஜயோடைய அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி தான் முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நடிகர் விஜய் அவர் பனையூர்ல இருந்து முதல் முறையா பக்குவமா வெளியில வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மகாபலிபுரத்துல அந்த குடும்பத்தார் எல்லாருமே போய் சந்திச்சாரு. அங்க போய் அவங்க காலில் விழுந்ததா சொல்றாங்க, அங்க போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாரு, எல்லா கதையும் சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல போனது என்னவோ ஒரு 37 குடும்பம் தான். ஆனால் எத்தனை அஃபிஷியலாக இது வரைக்கும் வரல, அதிகபட்சம் 37 குடும்பங்கள் போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு 5 குடும்பங்கள் நாங்கள் அங்கே வரவே முடியாது அப்படின்றத புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த புறக்கணிச்ச குடும்பத்தில் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ்னு சொல்லி ஒருவர், அவருமே விஜயை பார்க்க போய் அந்த இடத்துல போய் உயிரிழந்துட்டாரு. அந்த ரமேஷோடைய மனைவிக்கு நடிகர் விஜய் 20 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறாரு. அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அனுப்பும்போது இவங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரு. வீடியோ கால் பண்ணி பேசுறாரு இல்லையா, அப்ப இவங்கள்ட்டையுமே வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் அந்த வீடியோ கால்ல சொன்னது என்னன்னா, நாங்க உங்களை பார்க்கறதுக்கு வரேன், கரூருக்கே உங்களை பார்க்க நேரில் வந்து உங்களுக்கு சந்திச்சு நான் ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொன்ன விஜய் கடைசியில அவர் வழக்கம் போல எல்லாத்தையும் பனையூர்ல தான் வச்சு செய்வார் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் பனையூர் தான், நீங்க இங்க வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பல பேர் சரி 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க, சரி போயிட்டு பார்த்துட்டு வந்துருமே அப்படின்னு பல பேர் போனாங்க. ஒரு சிலர் விஜயை போய் கிட்ட நம்ம நின்று பார்க்க போறோமே அப்படின்னு ஒரு சிலர் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு ரோஷம் அவங்களுக்கு, ஏங்க உங்களை பார்க்க போய் தான் எங்க வீட்டுக்காரர் உயிரிழந்து போயிருக்கிறாரு, அவருக்கு வேற வேலை இல்லாமலாம் இல்ல, ஏதோ விஜய் நம்ம இத்தனை நாள் டிவியில பார்த்த ஒருத்தர், சினிமால பார்த்த ஒருத்தர், நம்ம இவ்வளவு நாள் நேசிச்ச ஒரு நடிகர், அவரை பார்க்க போனோமே சொல்லி உங்களுக்காக உயிரை விட்டாரு. அப்ப அவரை நீங்க பாதிக்கப்பட்ட எங்களை நீங்க நேரில் வந்து சந்திக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க, இதை கூட நீங்க செய்யல. அப்ப இந்த அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்களா, அப்ப இந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்க என்ன வேணாலும் அமைதியா போயிடும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி துணிச்சலா அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, அந்த 20 லட்சம் ரூபாய் பணமே எங்களுக்கு தேவையில்லை சொல்லி 20 லட்சம் ரூபாய் பணத்தை அப்படி விட்டறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு காலையில பேங்க்குக்கு போய் இந்த பணம் என்னோட அனுமதி இல்லாம என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல போடப்பட்டிருக்கு, அந்த வந்த அக்கௌண்ட்டுக்கு திரும்ப இந்த பணத்தை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி துணிச்சலா அந்த பணத்தை வந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை கூட ஒரு துச்சமா மதிச்சு 20 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி மூஞ்சில வீசாத குறையா அந்த அம்மா பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பணத்தை நான் திருப்பி அனுப்பிட்டேன், ஆனா நான் இந்த இடத்துக்கு போவும் இல்லை, ஆனா என் பேரை பயன்படுத்தி போலியான நபர்கள் அந்த இடத்துல கூட்டு போயிருக்கிறாங்க, உயிரிழந்த ரமேஷோடைய குடும்பத்தார் இவங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட போலியான நபர்களை கொண்டு போயிருக்கிறாங்க, ஆள்மாறாட்டம் செஞ்சு ஒரு மோசமான காரியத்தை ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் அதாவது இங்க விஜய் நேரில் வரேன்னாரு, நேரில் வரல, இந்த கோவத்துல நான் இருந்திருக்கக்கூடிய நேரத்துல என் பேர்ல ஆள் மாறாட்டம் செஞ்சு வேற ஆளை கூட்டு போயிருக்காங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த 20 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வேணாம் சொல்லி தூக்கி நான் எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்களேன், இந்த ஆள் மாறாட்டம் அப்படின்ற வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இங்க யார் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உயிரிழந்த ரமேஷ் இருக்கார் இல்லையா, ரமேஷோடைய மனைவி இங்க இருக்கிறாங்க, ரமேஷோடைய தந்தையும் இங்க தான் இருக்கிறாரு, இவங்க யாருமே போல. ரமேஷுக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்களா, இவங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ள ஒரு பகை, ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து 2 பேரும் ரொம்ப நாளா பேசாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளை பயன்படுத்தி வாங்க நீங்க வாங்க, அவங்களுக்கு ஆதாயம் காட்டியிருப்பாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் ஏதோ சொல்ல போய் தான் அவங்க கண்டிப்பா போயிருப்பாங்க. அப்ப அப்பேற்பட்ட நபர்களை கூட்டு போய் ஒரு கணக்கு காட்டுறதுக்காக, உயிரிழந்த குடும்பத்திலிருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்காக யாரையோ கூட்டு போய் ஆள் மாறட்டும். ஏன்னா அந்த சினிமா புத்தி அப்படியே தான் வேலை செய்து பாருங்க, சினிமால ஹீரோ மேல வந்து டைவ் அடிப்பாரு, இவருக்கு பதிலாக டூப் ஆளை செட் பண்ணி ஆள் மாறாட்டம் செஞ்சு செய்வாங்க இல்லையா, அந்த சினிமா பாணியிலேயே அரசியல் செய்ய வந்ததாலதான் இந்த அரசியலே சினிமா ஸ்டைலே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பன்னீர்செல்வம் அந்த ஒரு சின்ன பையன் உயிரிழந்தா உச்ச நீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறாரு. அப்போ பன்னீர்செல்வத்தோட மனைவி சொல்றாங்க, இவங்களை பார்த்தது கூட கிடையாதுங்க, என் புள்ள என்ன படிக்கிறான், என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே தெரியாது, இவன் காசுக்காக காசை வாங்கிட்டு இந்த மாதிரி போய் கேஸை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கேயுமே ஒரு ஆள் மாறாட்டம் நடந்துச்சு.
செல்வராஜன் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரு பேர்லயுமே போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. அப்போ செல்வராஜ் அதுக்கடுத்து சொல்றாரு, எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எதுவுமே தெரியாதுங்க, வந்து என்கிட்ட வேலை கிடைக்கும், பணம் சொன்ன பணத்தோட அதிகமா தரேன்னு சொல்லி சொன்னாங்க, ஏதோ ஒரு இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், பார்த்தா என் பேர்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸை போட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த தொடர்ந்து இந்த ஆள்மாறாட்ட வேலைகள் நடந்தது இல்லையா, அதோட ஒரு கட்டமாக தான் இங்கேயுமே ஒரு ஆள்மாறாட்ட வேலை. ரமேஷோட குடும்பத்தார் யாருமே விஜயை சந்திக்க போல, ஏன்னா அவர் நேரில் வந்து எங்களை சந்திக்கிறேன்னு சொன்னார், வாக்கு கொடுத்தாரு, அந்த மரியாதையை கூட காப்பாற்றாம என்னவோ ஒரு பெரிய பனையூரில் பணியார் மாதிரி உட்காந்துக்கிட்டாரு, 20 லட்ச ரூபா கொடுத்தா நாங்கள் போய் அவரை சந்திச்சு போனோம், அவருக்கு ஏதோ நினப்பு போல இருக்கு, அவ்வளோ கேவலமானவங்க நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி அந்த பணத்தை தூக்கி வீசினாங்க. ஆனால் அந்த ரமேஷோடைய குடும்பத்தார் பேரில் ஒரு போலியான நபர்களை இப்படி கொண்டு போயிருக்கிறாங்க. அதோட தான் அந்த பெண் சொல்றாங்க, எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க இவங்க, அதனாலதான் அந்த பணத்தை நாங்கள் திருப்பி தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு துணிச்சலா அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து இந்த ஆள்மாறாட்டம் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் இவங்க தொடர்ந்து இது மாதிரி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஆள்மாறாட்டம் இந்த ஃபோர்ஜரி வேலை இங்கே தான் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இது நீதிமன்றம் வரைக்கும் கூட இவங்க சொல்றது தயங்கல. ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே தொடர்ந்து வந்ததெல்லாம் பொய் செய்திகள் இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் செய்திகள், எவ்வளவு பொய் செய்திகள். ஏன்னா என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதால ஒவ்வொரு நாளும் பல பொய் செய்திகள் சொன்னாங்க. அந்த துணிச்சல்ல இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் பொய் சொல்றாங்க. இந்த கரூர் சம்பந்தமான வழக்கு இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வரக்கூடிய நேரத்தில் அங்க நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா தரப்பு சொல்றாங்க, எங்களுக்கு கரூர்ல வந்து அனுமதி கொடுத்தது கடைசி நாள்ல தான் அனுமதி கொடுத்தாங்க, கடைசி நேரத்தில் அனுமதி கொடுத்தாங்க, போலீஸ் இப்படி கடைசி நேரத்தில் கடைசி நாளில் அனுமதி கொடுத்ததால எங்களால எந்த ஒரு தக்க ஏற்பாடோ ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோ எதுவுமே எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே போய் இந்த ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ என்னன்னா இவங்களுக்கு நம்ம எங்க வேணாலும் போய் பொய்ய சொல்லிக்கிறலாம், எல்லாம் நம்ப போறாங்க அப்படின்ற அந்த துணிச்சல். ஏன்னா இதை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கறது உங்களுக்கு இல்ல, அந்த பசங்களுக்கு யாருக்கும் கேள்வி கேட்க தெரியாது அப்படின்ற அந்த அசட்டு தைரியத்துல இஷ்டத்துக்கு இப்படி பொய்கள் அடிச்சு விடுறாங்க. ஆனா உண்மை என்ன நடந்துச்சு, கரூர்ல கடைசி நாள் தான் அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்னா, இங்க என்ன நடந்துச்சுன்னா, செப்டம்பர் 27 இந்த கரூருக்கான பிளான் வச்சிருந்தாங்கல்ல, ஆக்சுவலா விஜயோட அந்த டோட்டல் அந்த புரோட்டோகால் இவர் எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்வாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு நிகழ்ச்சி நிரல் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்த செப்டம்பர் 27ன்றது திருவள்ளூர்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திருவள்ளூர் வடசென்னை இந்த இடத்துல ஒரு செய்யறதா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி ஒரு பெரிய கூட்டத்தை ஒன்று காட்டிட்டாரு, அப்ப செந்தில் பாலாஜிக்கு நிகராக நானும் ஒரு கூட்டத்தை காட்டணும்னு சொல்லி அந்த கரூரை செலக்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாள்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, செப்டம்பர் 27க்கு திருவள்ளூர் வடசென்னை முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல, செப்டம்பர் 15 போய் சென்னை கமிஷன் ஆபீஸ்ல போய் மனுவெல்லாம் கொடுத்துட்டாங்க, திருவள்ளூர் வடசென்னையில் விஜய் இங்க வந்து பேச போறாரு அப்படின்னு சொல்லி சென்னை கமிஷனர் மனுவெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த செந்தில் பாலாஜியோட நிகழ்வுகள் நடந்ததுக்கு பிறகு இல்ல பிளானில் ஒரு அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்டம்பர் 27ங்கிறது கரூர் நாமக்கல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை எப்போ எடுக்கிறாங்கன்னா, செப்டம்பர் 19 பிளான்ல மாற்றம் சொல்லி சொல்றாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி தான் இந்த கரூர் நாமக்கல் இந்த இடத்துல பிளான் மாற்றப்படுறது, ஒரு அதிரடியான மாற்றத்தை அறிவித்துள்ளார் தளபதி அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 22 தான் மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த மாற்றம்ன்றது இவங்க சோசியல் மீடியாவில் சொல்லிட்டாங்களே தவிர அஃபிஷியலா போலீஸ் கிட்ட போய் இவங்க மூவ் பண்ணல. இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறா இருந்தா முதல் போலீஸ்கிட்ட போய் டிஜிபி கிட்டயோ கமிஷனர் போய் அவங்க போய் மனு கொடுக்கணும் இல்லையா, அந்த கொடுக்கறது எப்போ போய் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது செப்டம்பர் 25ஆம் தேதி தான் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் போய் அங்க போய் டிஎஸ்பி கிட்ட போயிட்டு மனு கொடுக்குறாரு, இந்த மாதிரி கரூர்ல நாங்க நிகழ்ச்சி நடத்த போறோம், இங்கெல்லாம் எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி ஒரு 4 இடம் செலக்ட் பண்ணி கேட்கறாங்க. அந்த 4 இடங்கள்ல இதெல்லாம் இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும், இந்த இடத்துல என்ன பெட்ரோல் பங்க் இருக்கு, இந்த இடத்துல அமராவதி வாரம் இருக்கு, இப்படி ஒவ்வொரு இடங்களா தேர்வெடுத்து கடைசியில் வேலுச்சாமிபுரம் இருக்கு, இந்த இடம் உங்களுக்கு ஓகேவா, இந்த இடத்துல 15,000 பேர்னாலும் ஈஸியா கூடலாம், நீங்க 10,000 பேர் தான் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டதுக்கு பிறகு அதை ஒத்துக்கிட்டு புஷி ஆனந்தே வெளியில வந்து பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி தலைவர் வந்து 27ஆம் தேதி காலையில, அதாவது 25ஆம் தேதி தான் புஷி ஆனந்த் மனு கொடுக்குறாரு. போலீஸ் அதை கன்சல்ட் பண்ணிட்டு மறுநாளே அனுமதி கொடுத்துறாங்க. 25ஆம் தேதி மனு கொடுக்குறாங்க, 26ஆம் தேதி போலீஸ் அனுமதி கொடுத்துறாங்க. அப்ப இவங்க மனு கொடுத்ததுதான் தாமதமே தவிர போலீஸ் தாமதமா கொடுக்கல. அதுக்கடுத்து 26ஆம் தேதி வந்து புஷி ஆனந்த் சொல்றாரு, தலைவர் வந்து நாளைக்கு காலையில 12 மணிக்கு இங்க வந்து உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த புனித வாயால புஷி ஆனந்த் தான் சொன்னாரு, நான் இட்டுன்னு போயிருவேன், அவர் வந்து நாளை காலை 12 மணிக்கு தலைவர் இங்க வந்து பேசுவார் அப்படின்றாரு. ஆனா அவங்களுடைய போஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது போலீஸ் அனுமதி கொடுத்தது மதியம் 3 இருந்து இரவு 10 மணி வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அதை தான் வச்சு உருட்டிட்டு இருக்காங்க. 3 மணி முதல் 10 மணி, 3 to 10னா இந்த 7 மணி நேரத்துல தலைவர் எப்போனாலும் வந்துட்டு போயிடுவாரு. அவர் தான் நடுவில் ஈவினிங் 7 மணிக்கு வந்துட்டார்ல, அப்போ அவர் சொன்ன நேரத்துல தான் வந்திருக்கிறாரு, நாங்களா முன்னாடி வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தான் சொல்றாரு, 12 மணிக்கு தலைவர் வந்து உரையாற்றுவார், அனைவரும் 11 மணிக்கே வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் தான் அறிவிச்சதே இந்த கூட்டம் தான். அப்ப இப்படி எல்லாம் இவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கும் போது 25ஆம் தேதி தான் போய் அனுமதியை கேட்கறாங்க, 26 போலீஸ் அனுமதி கொடுத்துறாங்க. இப்ப தவறு முழுக்க இவங்க மேல வச்சுக்கிட்டு எதுவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, வாயில விரல் வச்சாலும் கடிக்க தெரியாத பப்பா மாதிரி நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு கடைசி நாள் தான் அனுமதி கொடுத்தாங்க,
கடைசி நேரத்தில் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்ய சொல்றாங்க. இதேதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் போலியான மனுதாரர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸை போட்டு அங்க போய் சிபிஐக்கு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு மாத்துறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே ஏமாத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா ஏமாத்திட்டாங்க தான், சரி தேவையான அதையுமே சிபிஐ விசாரிக்க போயிட்டு போ அப்படின்னு சொல்லி அதை விசாரிச்சு பில்கிஸ் பானுடைய குற்றவாளிகளை எந்த நீதிபதி விடுதலை செஞ்சாரோ அந்த நீதிபதி இந்த கேஸை வந்து மேற்பார்வையிடுவார், அந்த நீதிபதியோட தலைமையில சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுக்கும் போது இந்த வழக்கு எந்த பாதையில போகுது அப்படின்றது நமக்கு அன்னைக்கே புரிய வந்தது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தை, அதாவது உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்துறது பத்தாம இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தை ஏமாத்தக்கூடிய விதத்துல அங்க போய் நாங்க அனுமதி கேட்டோம், கடைசி நேரத்துல தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. பிளானை மாத்தினது இவங்க, கடைசி நேரத்தில் அனுமதி கேட்டது இவங்க, ஆனா எதுவுமே இவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீதிமன்றத்தில் போய் இப்படி பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து நாங்க கல்யாண மண்டபம் கேட்டோம், எந்த கல்யாண மண்டபம் தரல அப்படிங்கிறாங்க. இதே அந்த ரசிகர்கள் நம்புறான். ஏன்டா கல்யாண மண்டபம் போய் கேட்டு அனுமதி மறுக்கிற அளவுக்கா விஜய் இருக்கிறாரு? விஜய்க்கு இருக்கக்கூடிய காசுல எத்தனை கல்யாண மண்டபமே வாங்கி போடலாமே, அவ்வளவு செல்வ சினிமாவில் சம்பாரிச்சு வச்சிருக்காரு, பல நேரங்களில் வரி கட்டாம கூட அந்த காசை சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப இது எதுவுமே இருந்தாலும் சரி, இப்ப இந்த ரெசார்ட் மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க? இதுவுமே சென்னையில தான் மகாபலிபுரத்துல இந்த ரெசார்ட் நடத்தினாங்க. மறுநாள் சிஎம் உடைய ப்ரோக்ராம் அங்க இருக்கு, அப்படி இருந்தா அனுமதி கொடுத்தாங்க. இங்க அனுமதி கொடுத்தவங்கள அவனை கரூர்ல அனுமதி மறக்க போறாங்க. அப்ப இது எதுவுமே தெரியாது, அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள இன்ஸ்டாகிராம்ல 10 வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, தளபதி தளபதி அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணுவானுங்கன்ற தைரியத்துல தான் இவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படின்ற பேர்ல இந்த எஸ்ஐஆர் பீகார்ல கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த எஸ்ஐஆர் இப்ப தமிழ்நாட்டிலுமே கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் எந்த மாநிலங்கள்லாம் கொண்டு வரும்போது தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், அஸ்ஸாம், அந்தமான் நிக்கோபார், இப்படி அஸ்ஸாம் இதுல கிடையாது, அதுதான் இங்க ஹைலைட். எல்லா மாநிலங்களையும் அடுத்து எங்கெல்லாம் தேர்தல் வரப்போதோ எல்லா மாநிலங்களையும் அறிவிச்சுட்டு அஸ்ஸாம் மட்டும் இதில் அறிவிக்கல. ஏன் அப்படின்னா அஸ்ஸாம்ல பாஜக ஆட்சி செய்ய மாநிலம். அப்ப எங்கெல்லாம் பாஜக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் இவங்களுக்கு எஸ்ஐஆர் தேவையில்ல. மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்கும்போது மகாராஷ்டிராவில் 1 கோடி புதிய வாக்காளர்கள் அங்க சேர்க்கப்படுறாங்க. வெறும் 5 மாசத்துல 1 கோடி வாக்காளர்கள் அங்க சேர்க்கப்படுறாங்க. அங்க இவங்களுக்கு எஸ்ஐஆர் தேவைப்படல. வாக்காளர்கள் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படல. ஆனா எங்க பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையோ, பீகார்ல வெற்றி வாய்ப்பு கிடையாது, நிதிஷ்குமார் ஒரு பையன் அங்க தேர்ந்தெடுக்க மாட்டான். அப்ப எங்க வெற்றி வாய்ப்பு இல்லையோ அங்க வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படின்ற பேர்ல இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கழிச்சு எடுத்துரு. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் அங்க இருந்து நீக்கி இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகள், இந்த வாக்குகள் எல்லாம் நீக்கிட்டா காங்கிரஸ்க்கோ இந்திய கூட்டணிக்கோ போகக்கூடிய வாக்குகள் போயிடும். மீதி இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய இடங்கள் எதுவோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். எதிர்கட்சின்னு ஒருத்தர் நிக்க விடுறோம், அவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பறிச்சு நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அதுக்கு எதிராக பீகார்ல அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தது. இன்னைக்கு அதே சட்டமும் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாதிரி இந்த எஸ்ஐஆருக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு காரணமே அதுதான். இந்த நல்லா ஒண்ணு பாருங்களேன், பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் இந்த எஸ்ஐஆர் என்ற விஷயத்துல ஒரே கனெக்டிவிட்டியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க நிதிஷ்குமாரோட தலைமையில பாஜக அங்க தேர்தலை இப்ப சந்திக்கிறாங்களா, அங்க சொல்லும் போது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இப்போ இங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தாச்சு, இங்க தேர்தல் நடக்க போகுது. ஆனா யார் முதலமைச்சர், இப்போதைக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர். ஆனா தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்த இதுல யார் முதலமைச்சர் அப்புறமா தான் முடிவு செய்யப்படும், தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டிலுமே அதே தான் அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. இங்க அதிமுக தலைமையில கூட்டணி எல்லாம் ஓகே, ஆனா தேர்தலுக்கு பிறகுதான் யார் முதலமைச்சர் நாங்க முடிவு செய்வோம் அப்படி சொல்றாங்க. அப்ப என்னன்னா எஸ்ஐஆர் மூலமா இவங்க எல்லாமே செட்டிங் பண்ணி வச்சாச்சு. எஸ்ஐஆர் மூலமா இங்க திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள் ஒட்டுமொத்தமா அதை கழிச்சு எடுத்துடலாம். அப்ப இங்க அதிமுகவையும் அந்த பாஜகவையும் ஒன்னா சேர்ந்து இங்க வெற்றி அடைகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம தேர்ந்தெடுக்கதான் முதலமைச்சர். எடப்பாடி நம்ம சொல்ற பேச்சை கேட்டுதான் ஆகணும், அங்க நிதிஷ்குமார் நம்ம சொல் பேச்சு கேட்டுதான் ஆகணும் அப்படி சொல்லி இந்த ஒன்னோட ஒண்ணு பிணைப்போடு தான் இந்த பீகாருடைய தேர்தலையும் இந்த தமிழ்நாட்டுடைய தேர்தலையும் நடத்துறதுக்கான முடிவு பண்றாங்க. இதெல்லாம் வெளியில தெரியாத அளவுக்கு, அதாவது திடுதிப்புன்னு எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டு இங்க திமுக தோல்வி அடைஞ்சிட்டாலோ, திடுதிப்புன்னு தேர்தலை கொண்டு வந்துட்டு அங்க தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைஞ்சிட்டாலோ இது ஒரு அதிர்ச்சி ஆயிரும். எஸ்ஐஆர்னால தான் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்காக தான் விஜய் மாதிரியான புதிய நபர்கள் இந்த இடத்துல உள்ள வராங்க. இவங்க புதிய நபர்கள் உள்ள வந்து அதே விஜய் வந்தார்ல, அதனால திமுக ஓட்டுல அப்படி அப்படியே கலைஞ்சு போயிருச்சுப்பா, அதனாலதான் திமுக தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணியா தான் இந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. நீங்க பீகார்லயே கொஞ்சம் நல்லா லிங்க் பண்ணி பாருங்க. இந்த தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில்
திடீர்னு பிரசாந்த் கிஷோர் அங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் தேர்தலில் சந்திக்க போறேன், நானே தேர்தலில் நிக்க போறேன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோருக்கு இளைஞர்கள் ஆதரவு, பிரசாந்த் கிஷோருக்கு படித்தவர்கள் அவருக்கு ஆதரவு தராங்கன்னு சொல்லி அங்கேயே அதே மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அதே பிரசாந்த் கிஷோர் தான் ஒன்னா சேர்ந்து எல்லாம் குத்து கும்மால் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல நான் பீகார்ல எனக்கு தேர்தல் வேலைலாம் இருக்கு, இனி தாவேக்கா பக்கம் வர மாட்டேன், நான் பீகார்ல போய் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த பீகார்ல எப்பேற்பட்ட ஒரு ஓட்டு திருட்டுக்கான எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு முன் வந்தாங்களோ அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு மக்களை போய் சந்திச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்களோ அப்பேற்பட்ட போராட்டத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா இப்பேற்பட்ட சட்டம் இந்த சட்டம் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் கொண்டு வந்தோன்னா முதல்ல அதை ஆதரிக்க யாரு? அதிமுக பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க. படுத்தே விட்டான ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி அதிமுக இதுக்கு முதல் ஆதரவு. எஸ்ஐஆர் திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம், இப்படி வாக்காளர்களை சரி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம், எஸ்ஐஆர் திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துட்டா இவங்க ஈஸியா ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி இவங்க ஆட்சிக்கு வந்துடலாம். அப்படி தில்லுமுள்ளு செய்யாம அதிமுகவா பாஜகவால இங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எஸ்ஐஆர் திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் சொல்லி அதிமுக எஸ்ஐஆர் வரவேற்றுட்டாங்க. திமுக அவங்களுடைய ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா விஜய் பனையூர்ல உள்ள போய் ஒளிஞ்ச விஜய் இப்பதான் ஆறுதல் சொல்றதுக்கு வெளியில வந்தாரு. இப்ப திரும்ப பனையூர் போயிட்டாரு. அடுத்த ஒரு மாசம் வரைக்கும் விஜய் வெளியில வர மாட்டாரு. அது வரைக்கும் எஸ்ஐஆர்னா என்ன, இல்ல எஸ்ஐஆர் பத்தி எதுவுமே அவர் தரப்புல இருந்து எதுவுமே வராது. ஆக மொத்தத்துல இப்படி இந்த பாஜக அவங்களுடைய அரசியல் சூழ்ச்சிக்காக ஆட்சி வெறி, அந்த ஆட்சி வெறியால எப்படியாவது இந்த சனாதன சட்டத்தை கொண்டு வந்துடணும், அதன் மூலியமா மதம் சொல்லி மதவெறி கொண்ட ஒரு ஆட்சியை கொண்டு வந்துடணும், மக்கள் எக்கெடுக்கட்டு போனா என்ன, மதவெறி கொண்டு ஆட்சி நடத்தினா எங்களுக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் கொண்டு வருது. இது மாதிரி பல பினாமிகள் அரசியலுக்கு இறக்குறது, இது மாதிரியான ஆள்மாறாட்டம் செஞ்சு பல ஃபோர்ஜரி வேலைகள் செய்யறதுக்கு பின்னணி எல்லாமே இந்த சூழ்ச்சிகள் தான் இருக்கு. ஆனா இந்த சூழ்ச்சிகள் நீங்க பீகார்ல, அசாம்ல இந்த சூழ்ச்சிகள் செஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டில் இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இந்த தமிழ்நாடு என்னைக்குமே எப்படி அன்னைக்கு இந்தி திணிப்புன்னு கொண்டு வரும்போது 1960 காலகட்டத்திலே இவங்களை விரட்டி அடிச்சதோ அதே மாதிரி ஒரு முறை விரட்டி அடிச்சு இந்த தமிழ்நாடு என்ன, தமிழ்நாடு தான் எந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு மாநிலம் அப்படின்றத இந்த எஸ்ஐஆர் மூலியமாக பாஜக கண்டிப்பா புரியும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.